மேக்ஸிமம் வீட்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி தான் ரெகுலரா எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம தண்ணி வந்து கூலிங்கா குடிக்கும்போது, நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிய ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பானை தண்ணி தான் இருக்கு, அதுவும் கூலிங்கா தானே இருக்கு. அதுக்கு என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த கூலிங் வாட்டர் குடிக்கும்போது நம்ம உடம்புல எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் ஆகுதுங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாறிடுச்சு. மேக்ஸிமம் வீட்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி தான் ரெகுலரா எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பேர் பாருங்களேன், ஃபேட்டா தான் இருப்பாங்க. ஏன்னா கூலிங்கா இருக்கிற தண்ணி நம்ம குடிக்கும்போது கரெக்டா டைஜஷன் ஆகாது. இந்த வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். போயிட்டு அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாகறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் 1/2 போட்டுக்கலாம். நமக்கு அதிகமா வேணாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு போட்டோம். எனக்கு செட் ஆகல. சளி பிடிச்சுக்கிச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாறிடுச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங்கா நம்ம தண்ணி குடிக்கும்போது, இப்ப நம்ம ஏதாவது சாப்பிட்டுருப்போம். ஓகேங்களா? ஜீரணமாகறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு வந்து ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம உடம்பு. ஆனா நம்ம கூலிங்கா குடிச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருவோம். சரியா ஜீரணம் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிடுற முக்கால்வாசி ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். நம்ம தண்ணி கூலிங்கா குடிக்கும்போது, மோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தொண்டையில வந்து ஒண்ணு ஃபார்ம் ஆகும் நம்ம. அந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டை வலி, சளி பிடிக்கிறது, ஒரு மாரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குமாமா. நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிய ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைவலி தான் வருமாமா. ஒரு சில பேர்த்துக்கு. அதாவது ஒரு 100ல ஒரு 30 பேர்த்துக்கு அந்த தலைவலி பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா 70 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கூலிங்கா தண்ணி குடிக்கும்போது, அந்த தலைவலி பிரச்சனை எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பல் நரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். சீக்கிரமா பல்லெல்லாம் விழுந்துரும் அப்டின்ட்டு இருக்காங்க. மெயினா அதே மாரி, நல்லா கூலிங்கா இருக்கிற கிளைமேட்ல வந்து நம்ம கூலிங் வாட்டர் நம்ம குடிச்சோம் அப்டின்னா, டயர்டா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் குடிக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அது நார்மலா இருக்கிற மாரி இருக்கும். இதே வந்து நல்லா வெயில் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங் இல்லாம ஒரு மீடியமான ரேஞ்சுல எடுத்துக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸா இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது பானை தண்ணி தான் இருக்கு, அதுவும் கூலிங்கா தானே இருக்கு. அதுக்கு என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ஒரு 15 டிகிரி செல்சியஸ்க்கு குறைச்சிரும். ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பானை வந்து குறைச்சிரும். ஓகேங்களா? ஆனா வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1 டிகிரியிலிருந்து 6 டிகிரி வரைக்கும் மெயின்டெயின் ஆகும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங்கா இருக்கிற தண்ணி நம்ம வந்து குடிக்கும்போது, நம்ம பல்லுல படும்போதே நமக்கு அந்த ஜிவ்வுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஃபீலே நமக்கு தெரியும். ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, கூலிங்கான வாட்டர் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது சொன்னாலுமே, போ" அப்படின்ட்டு போயிருவாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. மேக்ஸிமம் இந்த மாரி தண்ணி குடிச்சோம் அப்டின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைலாம் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தண்ணிய வந்து குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இதுக்கு மேல சொல்லணும்னா நெறைய டீட்டெயில் இருக்கு. ஆனா சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் வரும். தண்ணி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், மேக்ஸிமம் நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.